எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக டக்குன்னு செய்ய போகிறோங்க. 2 வரமிளகாய்ங்க, வரமிளகாய் 4 போட்டுங்க, பெரிய வெங்காயம் 1 போட்டுக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்திங்க இந்த குழம்பு. குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாங்க. முருங்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாங்க. மிளகு ரவாதை எடுத்துக்கோங்க, காரமாயிருங்க. 2 வெந்தயங்க, கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. பார்க்கலாம். 2 தக்காளி சேர்த்திட்டுங்க. தக்காளியும் நல்லா வணங்கிட்டுங்க. இது கூட 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. ஒரே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ங்க. கொத்தமல்லி தூளுங்க. நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க. நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேங்க. மஞ்சள் தூளுங்க. இது ஆறுத்துங்க. நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி 2 சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, ஒரு வரமிளகாய் போட்டுங்க. வரமிளகாய் போட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கின வச்சு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த முருங்கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எப்படி கொதிச்சு வருதுன்னு. கொதிச்சு வர இந்த ஸ்டேஜ்லேங்க முருங்கீரை நம்ம போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது செஞ்சு பாருங்கள். பாருங்கள், முருங்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஹெல்த்திங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது களி கலர்னால் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ராய் களி, கோதுமை களி, இதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கீரை குழம்பு. ஒரு நாளைக்கு நான் களி கலரி வீடியோ போடுறேங்க. வேகிட்டுங்க, கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ முருங்கீரை குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாயந்தரம் பார்க்கலாங்க. பாய்ங்க.